ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மீஷோலேருந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் எதுக்காக ஆர்டர் போட்டிருக்கேன்னா, என்னோடய ஆரி ஒர்க் திங்ஸ்க்காக. ஆக்சுவலி இது வந்து 2 ப்ராடக்டாக வந்திருக்குன்னா அதான் 2 ப்ராடக்டாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாமே ரொம்ப ஒழுங்காக அசெம்பிள் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எல்லா ஸ்டோன்ஸு, மணி எல்லாமே பீட்ஸ் எல்லாமே ஒன்றா கலந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ எனக்கு தேவை அதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குதுன்ற ரிவ்யூவை நான் இப்போ உங்களுக்கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணுறது மாதிரி இருக்குது. பார்ட்டிஷியனாக இருக்குது. அது ஒன்றுத்துலேயும் கரெக்டாக செட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணோன்னா நமக்கு மொத்தம் மொத்தம் 3 ஒரு பாக்ஸில் 3 ரேக் இருக்குது. 3 ரேக்கில் ஒரு ரேக்லேயும் 6 ரோஸ் இருக்குது. காலம் நமக்கு கிடைக்குது. குட்டி குட்டியாக பார்ட்டிஷியன்ஸாக இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு பாக்ஸ்க்கு 18 கம்பார்ட்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்தமாரி 2 பாக்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து மீஷோவில் 230 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. 200 ஒருத்தருக்கு டிஃப்ரென்ஸ் ஆகலாம். பட் 230க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் பொறுத்துறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பொறுத்துகிற மாதிரி இருக்குது. பட் அப்படி கரெக்டாக பொருத்தணுன்னா நல்லா இருக்குது. அது வந்து உள்ளே வந்து மணி பீட் எல்லாமே எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது கரெக்டாக பொருத்தலைன்னா அது உள்ளே மிக்ஸ் ஆகிடும். அது பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸிங் மட்டும்தான். குவாலிட்டி ஓகே, ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு வந்து என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 3.8 கொடுப்பேன். பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.